ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையும் வாழ்க்கையும் 9வது செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன். 2 வசனத்தை இந்த நாளில் தியானிக்கலாம் என்று ஆசைக்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 1 கொரிந்தியர் 6:12 பவுல் அடிகளார் கொரிந்து சபைக்கு எழுதினதை நாம் இங்கு பார்க்கிறோம். கொரிந்து சபையில 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். அப்பவே என்ன சொல்லப்பட்டிருக்குது? அப்ப மீடியா கிடையாது, டெக்னாலஜி கிடையாது. ஆனால் அப்பவே சொல்லியிருக்காரு, அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியாயிராது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலும் சரி, உலகத்திலும் சரி, பெரிய பாதிப்பு எதுல இருக்குதுன்னா, ஐ வாண்ட் எவ்ரிதிங், எல்லாம் எனக்கு வேணும், எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு மனநிலை. ஆனா அதுக்குள்ள கரையம் செலுத்துறாங்களா, அதை அடையிறதுக்கான உழைப்பை கொடுக்கிறார்களான்னு பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள்ல கிடையாது, நிறைய வேலை தளத்துல கிடையாது. ஆனா எல்லாம் வேணும். அப்போ இதுல அழகா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் அனுபவிக்கலாம் நீ, ஆனா தகுதியானதை. யோசித்து பாருங்களேன், ஆதாம் ஏவாளை தேவன் படைத்து ஏதேன் என்ற தோட்டத்துல வைக்கும் பொழுது என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் ஆண்டு அனுபவி, எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஒண்ணுதான் சொன்னார். யோசித்து பாருங்களேன், இந்த மரத்தின் கனியை மட்டும் புசிக்காதனர். ஆனா நடந்தது என்ன? எவ்வளவோ மரங்கள் இருந்துச்சு, எவ்வளவோ கனிகள் இருந்துச்சு. ஆனா சொன்ன ஒரு காரியத்தை செய்ய இயலாத நிலைமையில மனிதன் இருந்தான், ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. இதுதாங்க இன்னைக்கு நடந்துட்டு. இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தில இருந்து மீட்டுட்டாரு, சிலுவையில நம்ம எல்லாரையுமே மீட்டுட்டாரு. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? அந்த ஜென்ம சாபம் மாதிரி, ஜென்ம சுவாபம் மாதிரி நாம் திரும்பி பழைய நிலைமைக்கு சொல்றோம். அப்ப அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, ஆனா எல்லாம் தகுதியா இருக்காது. அப்ப என்ன, எப்படி எடுத்துக்கணும்? தகுதியானதை நான் அனுபவிக்க நான் தெரிந்து கொள்ள வேண்டும். தகுதியானது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேதத்துல நிறைய செக்லிஸ்ட் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். எதெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாதுன்றது அதிலே சொல்லியிருக்கிறார். நம்ம சிந்தனையிலே மாற்றம் வேண்டும், செயலிலே மாற்றம் வேண்டும், பேச்சிலே மாற்றம் வேண்டும். அப்போ தகுதியானதை நான் பேசுகிறேனா, தகுதியான உறவு வைத்திருக்கிறேனா, தகுதியான செய்தியை மக்களுக்கு கொடுக்கிறேனா என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறாலும் எல்லாத்தையும் அனுபவிக்க கூடாது, தகுதியானதை அனுபவிக்க வேண்டும். 2வது காரியம் பாத்தீங்கன்னா, இதே வசனத்தை சொல்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். இந்த அடிமைத்தனம் என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருந்தாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு வேற விதமான அடிமைத்தனத்துல அநேக ஜனங்கள் சிக்கி தவிக்கிறார்கள். ஏன்னா கையிலேயே சட்ட புஸ்தகம் இருக்குது, கையிலேயே ரூல் புக் இருக்குது, எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு சிறு பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஆலோசனையும் இருக்குது. ஆனா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். இதுல அடிமை, ஒரு சிலர் பணத்துக்கு அடிமை, ஒரு சிலர் பொசிஷனுக்கு அடிமை, ஒரு சிலருக்கு பதவிக்கு அடிமை. யோசித்து பாருங்களேன், ஒரு சிலர் நகைக்கு அடிமை, ஒரு சிலர் சேலைக்கு அடிமை, ஒரு சிலர் அழகுக்கு அடிமை. நல்லா பாருங்களேன், இதுல அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, ஆனா நான் அடிமைப்பட மாட்டேன் என்ற மனநிலையில நாம் இருக்கிறோமா? நம்ம தைரியமாய் வைராக்கியமாய் இயேசுவின் பிள்ளை நான் எந்த ஒரு காரியத்துக்கும் அடிமையாக மாட்டேன். யோசித்து பாருங்களேன், அதை தாங்க தேவன் எதிர்பார்க்கிறாரு. அனுபவிக்கலாம், ஆனா அடிமையாக கூடாது. சரிங்களா? அப்ப எப்படி? அளவோட வாழ வேண்டும், அளவோட சாப்பிட வேண்டும், அளவோட எல்லா காரியத்தையும் செய்கிறவர்களா நம்ம இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியவே இல்லைங்க. 9th படிக்கிற பையனை அவங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்க? 10th கவர்மெண்ட் எக்ஸாம்டா, வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான படி வருது, நீ நல்லா மதிப்பெண் எடுக்கணும். உதாரணத்துக்கு 500 மார்க்னா 495 மார்க் நீ எடுத்துடணும்டா அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். சர்ச்சுக்கெல்லாம் கூட்டு போறாங்க, ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்றாங்க, எல்லாம் நடக்குது. 9th நல்லா படிச்சு, 10th நல்லா படிச்சு மார்க் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், 11th சர்ச்சு பக்கமே வரமாட்டாங்க. 12th வந்துருவாங்க, ஐயா என் மகனுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, வாழ்க்கையை நிர்ணயிக்கிற காரியம், அதனால அவங்க வேற எந்த விஷயத்திலயும் அடிமையேறக்கூடாது, இதுல பாஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுவாரு, அவன் 12th நல்ல மதிப்பெண் எடுத்துருவான். 12th மதிப்பெண் எடுத்தோன்னு விட்டுருவாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாதுங்க. என்ன மனநில? அனுபவிக்கணும். அப்ப அடுத்தது என்ன? மகன் டாக்டருக்கு போகணுமா, இன்ஜினியரிங் போகணுமா, நீட்டுக்கு போ, அதுக்கு போ, இதுக்கு போன்னு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி விருப்பம் இல்லாத கோர்ஸை சேர்த்து விட்டு, இவங்ககிட்ட பணம் இருக்குன்றதுக்காண்டி சேர்த்து விட்டு, அந்த பையனுடைய எதிர்காலம் ரொம்ப அடிமைத்தனப்படுற மாதிரி ஆயிருக்கு. ஒரு சிலர் ட்ரக்ஸ்ல அடிமையா இருக்கிற சகோதரர்களை பாக்குறேன், சகோதரிகளை பாக்குறேன், மென்டலி இல்லான சிக்கான அநேக வாலிப பயல்களை பாக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா எனக்கு பிடிக்காததை செய்ததுனால என்னால
அதுல ஷைன் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அப்போ எதுக்கு அடிமை? அப்பாவுக்கு அடிமையா இருந்து அப்பாவினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக தான் வாழ்க்கை இழந்து போகிற மனநிலை. அப்ப பாருங்களேன், படிப்பு இதுக்காண்டி அடிமையாக்கி விட்டாங்க. இந்த மாதிரி செயல்கள் மாற வேண்டும். நம்ம யாருக்கு அடிமையா இருக்கலாம் தெரியுமா? தேவ அன்புக்கு அடிமையா இருக்க வேண்டும். தேவன் நம்மளை நேசிக்கிறார். தேவன் நமக்காக, உங்களுடைய பாவத்துக்கும் என்னுடைய பாவத்துக்கும் சிலுவையிலே மரித்தார். எதற்காக? நம்மளை மீட்பதற்காக. அதுக்கு இயேசுவுக்கு தான் நம்ம அடிமையா இருக்கணும், மனிதனுக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இவர் எனக்கு எல்லாம் செஞ்சிருவாருங்க, இந்த நபர் எனக்கு எல்லா உதவியும் செய்ய முடியுங்க, நான் அவர் என்ன சொல்றாரோ அதான் செய்வேன். மனுஷனை நம்பாதீங்கன்னு வேதத்தில் எழுதி வச்சு. மனுஷனை நம்ப கூடாது, கடவுளை நம்பினோம்னா ஒரு நாள் கைவிட மாட்டார் நம்ம தேவன். அடுத்ததா பாருங்களேன், 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இன்னைக்கு நிறைய பேரு கிறிஸ்தவ வாழ்க்கையில பக்தினா தவறா நினைச்சுக்கிட்டாங்க, தவறா செயல்படுறாங்க. எப்படி? பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், சரிங்களா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இதுதான் உண்மையான பக்தி. தேவன் எதிர்பார்க்க நன்மை செய்யணும், இதுதான் உண்மையான தேவ பக்தி. நற்சாட்சியா வாழணும். ஆனா இன்னைக்கு எது நடக்குது? இவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றதும் கிடையாது, இவங்க கேட்கறத பிறருக்கு கன்வே பண்றதும் கிடையாது. எப்படி? யாருக்காவது ஒருத்தருக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பிச்சிடறாங்க. என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல், என்னுடைய செய்கை பக்தி விருத்தியை உண்டாக்கணும். அவன் பார்த்தோன்னே நம்மள புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறோமா? யோசித்து பாருங்களேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்தை நம்ம வாழ்விலே செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியம் என்று சொல்லும் பொழுது வேத திட்டத்தின்படி தேவனுடைய வார்த்தையை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது தான் அது. இதில் பாருங்களேன், பைபிள்ல இருந்து ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். தானியேல் 3 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தானியேலுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 பேருடைய மனநிலைகள் எப்படி இருந்தது, இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, இவர்கள் பிரதானிகளாக இருந்தார்கள். அந்த அரண்மனையில் மகிமையான இடத்துல ராஜா வைத்திருந்தார். தானியேலையும் அவர்களுடைய நண்பர்களையும் வைத்திருந்த நேரத்தில் ராஜா என்ன செய்கிறாரு? ஒரு கட்டளை எடுக்கிறார். என்னன்னா, ஒரு பொற்சிலையை உருவாக்கி அதை எல்லாரும் வணங்க வேண்டும், அதை பிரதிஷ்டை நாள் அன்று எல்லாரையும் வர சொல்லி அதை வணங்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். சொல்லும் பொழுது இந்த 3 பேருடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பொற்சிலையை வணங்குவதற்கு அவர்கள் ஆயத்தமா இல்லை. சரிங்களா? அப்போ பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்தை செய்யணுன்றதுக்காண்டி அதை வணங்க விருப்பம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அப்போ கூட இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பார்த்து ராஜாவின் இடத்துல போய் சொல்லுகிறார்கள், ஐயா, நீங்கள் வச்ச வாத்தியங்கள் வாசிக்கிற நேரத்தில் பொற்சிலையை வணங்க வேண்டிய இந்த 3 பேர் வணங்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ராஜா ஒரு தீர்மானம் எடுக்கிறார். உடனே தீர்மானம் எடுக்கிறார். என்ன? யார் வணங்கலையோ அவங்கள அக்கினி ஜுவாலையில் போட வேண்டும் என்பதுதான் அவர் சட்டமாய் கொடுத்திருந்தார். ஆனால் இவங்க 3 பேர் இல்லைன்னொன்னே அந்த வேலைக்காரரை கூப்பிட்டு 7 மடங்கு அக்கினியை பெருசாக உண்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல வீரர்களை கூப்பிட்டு இந்த 3 பேரையும் கட்டி அந்த இதுக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்கிறார். அக்கினி ஜுவாலைக்குள்ளே போடுங்கன்றார். இவங்க கட்டி போடுற அந்த ஆள் கட்டி போட்டவனே உள்ளே விழுந்து செத்து போயிடுறான். ஆனால் இவங்க 3 பேர் உள்ளே விழுறாங்க. ஆனால் 4வது நபராய் தேவதூதரை ஆண்டவர் அனுப்பிச்சு அவங்களுக்கு முடி கூட கருகாத அளவுக்கு பாதுகாக்கிறார். இதே ராஜா பார்க்கிறார், என்ன நம்ம 3 பேர் தானே போட்டால் என்ன 4வது நபர் இருக்கிறாரே அப்படின்றப்ப அவங்க புள்ள போடுறப்பே இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட், தேவ அறிக்கை எப்படி இருக்குன்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்தை அறிக்கைச்சார். எப்படி? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்காமல் போனாலும் அவர் தாங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விடுறாங்க. அப்போ பாருங்களேன், அதாங்க பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியம். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? சட்டம் எப்படி வேணா இருக்கட்டும், கர்த்தருக்கு விரோதமான செயலில் சட்டம் போட்டிருக்கட்டும், ஆனாலும் என் தேவனுக்காக நான் வைராக்கியமாய் பக்தி வைராக்கியத்தோடு நான் நிற்பேன். எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நின்னார்களோ அதே போல் அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினது. எப்படி? அந்த ராஜாவே மனம் திரும்புறதுக்கு ஏதுவான காரியமாய் மாறினது, ரட்சிப்புக்கு ஏதுவானதாய் மாறினது. இவங்க ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் என்று அந்த நாட்டில் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது. அப்படி ஒரு செயலை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? நல்லா பாருங்களேன், அனுபவிக்க அதிகாரம் உண்டு,
ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. அனுபவிக்க அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காதுன்னு சொன்ன மாதிரி அந்த பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்தை நாம் செய்கிறோமா என்பதை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அனுபவிக்க அதிகாரம் இருக்குதுங்க, ஆனால் நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். அநேகர் ஊழியக்காரர்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க, சபைக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஒரு சிலர் தங்களை இழந்து போயிடுறாங்க. என்ன செய்யறோன்றது தெரியல. தேவ திட்டத்துல இருக்கிறாங்களா, தேவ திட்டத்தின் மையத்துல இருக்கிறாங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அறியாமையினால நிரம்பி போயிருக்கிறாங்க. நல்லா பாருங்களேன், வேதத்துல எங்கேயுமே யாருக்கு அடிமையா இருக்க சொல்லல. ஆண்டவருக்கு நான் அடிமைன்னு தான் மேரி சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு அவங்க சொல்லும் பொழுது, நான் உமக்கு அடிமைன்னு சொன்னாங்க. அப்போ தேவனுக்கு அடிமையா இருந்தோம்னா தேவன் நம்மை உயரத்துல நடத்துவார். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மை சோதித்து பார்ப்போமா? எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனா தகுதியானதை. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. அப்ப பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்தை நான் செய்வதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்க. எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? டெய்லி வேதத்தை வாசிங்க, தியானிங்க, ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு சொல்லுங்க. அவர் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்தை கற்றுக் கொடுப்பார். கத்தட்ட கேட்கலாமாங்க? உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அகஸ்டஸ் அகாப்பே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி, போன் நம்பர் இருக்குது, நீங்க போன் பண்ணி கேட்டுக்கலாம். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.